பொங்கலுக்கு குற்றாலம் தென்மலை ஃபேமிலியோட நல்ல ஒரு ட்ரிப் ஒன்று போயிட்டு வந்துட்டோம். பொங்கல் அன்றைக்கி ஈவினிங் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு கிளம்புவோம்னு சொல்லிட்டு ஒரு 6 o'clock போல் கிளம்பி நேராக குற்றாலம் வந்து தங்கிட்டோம். நைட்டு போய் அப்படியே ஒரு குற்றாலத்தை ஒரு சைட் சீயிங் மட்டும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ரூம் போட்டு தங்கிட்டு ஃபேமிலியை வீட்டில் விட்டுட்டு நாம் அப்படியே ஒரு குளியலை போடலான்னு சொல்லிட்டு நைட்டு போய் ஒரு குளியலை போட்டுட்டு வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சி திரும்ப ஒருக்க ஃபேமிலியோடு போய் குற்றாலத்தில் ஒரு ட்ரிப் அடித்து நம்ம புதுக்குற்றாலம் மட்டும்தான் போய் குளிச்சுட்டு அப்படியே புளியருவியும் போனோம். அங்கேயும் குளிச்சுட்டு அப்படியே ஒரு கிளிஜி விஷயத்தையும் பார்த்து நம்ம பசங்களுக்கு ஒரு டைம் பாஸ். அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டு நைஸாக தென்மலையை நோக்கி போயிட்டோம். போகிற வழியில் அங்கேயும் ஒரு சாப்பாடை போட்டு தென்மலையில் எடுத்துக்கப்பட்ட வியூஸ் தான் அது. தென்மலை டேம் மட்டும்தான் போனோம். ஸோ மறுநாள் மொத்தமே ஒரு நாள் தான். திடீர்னு போயிட்டு ஒரு டேமை மட்டும் பார்த்துட்டு, இந்த டேம் பேர் வந்து கல்லடா டேமு. பார்க்க ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. நாங்கள் தென்மலைக்கு காரில் தான் போனோம். அருமையான ஹில் வியூஸ், நல்லா ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லா அருமையாக இருந்துச்சு. நம்ம பசங்க கூட நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. தென்மலை போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே தங்கி நீங்கள் ஒரு 2 நாள் தங்கி பக்கத்தில் உள்ள டேம்ஸு வியூஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்னும் அருமையாகவே இருக்கும். பட் எங்களுக்கான டைம் இல்லை. ஸோ போயிட்டு உடனே கிளம்பிட்டோம். காரில் வந்தாலும் பார்க்கிங் வசதி இருக்குது. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தங்குறதுக்கும் லாட்ஜும் இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சேஃப்டியான ஒரு ஏரியா தான். சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு அருமையான ஒரு பிளேஸ். பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. டேமும் நல்ல ஒரு பெரிய டேம். தண்ணி மேலே போய் காமிக்கிறேன், அப்போ பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்ட்டு. ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது, பார்த்து இருங்க. கீழே தண்ணி தெரியும். ஓகே, மெதுவாக போங்க கபிலன். அருண், பிரிட்ஜ் மாதிரி இருக்குப்பா, 2 பக்கம் தண்ணி போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த டேமில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் வச்சுருக்குறாங்க. நாம் வந்து டேமை மட்டும் மேலே போய் பார்க்குறதுக்கு மட்டும்தான் டிக்கெட் எடுத்திருந்தோம். அதுக்கு வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து 10 rupees மட்டும்தான். பார்க்கிங்க்கு 10 rupees. வருண் ஜாலியா? ஏய் வருண், ஜாலியாடா? ஜாலியா இல்லையா? ஜாலி தானா? விக்கி, இங்கிட்டு போய் பார்த்துட்டு போமா மேலே, இல்லை போயிட்டு வந்துடுவோம். அங்கே போகிறது தான்டா பாதாது. டேம் மேலே போகிறது தான் பாதை. இல்லை அதில் போய் மேலே போகிறது படி இருக்கு. கவில நான் காணும். வரணும், பார்த்து மெதுவாக போ, சைடில் போகக்கூடாது. ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு அருமையான ஸ்பாட்டு. ஃபேமிலியாக எடுக்கிறதுனால இன்னும் ஒரு பயங்கர ஒரு உற்சாகமாக இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே டேமில் ஏறுறது வந்து ஒரு கிட்டத்தட்ட 180 படி என்னமோ இருக்குது. பயங்கர உயரம். திரும்ப ரிட்டன் அப்படி தான் இறங்கணும். கொஞ்சம் கஷ்டமானவங்க, நான் கால் வலிக்கிறவங்கெல்லாம் ஏற முடியாது. கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கிறவங்க ஏறிக்கலாம். நம்ம பிரதர் ஒய்ஃபும் வராமல் கீழே விளாட ஆரம்பிச்சிட்டாங்க பசங்களை வச்சுட்டு. ஸோ நானும் என் ஒய்ஃப் மட்டும்தான் மேலே போனோம். ரொம்பவே மேலே போய் பார்த்ததால செம வியூவு, செம என்ஜாய்மெண்ட், நல்லா இருந்துச்சு. வாங்க அதையும் பார்த்துடலாம். மலைக்கு நடுவில் பயங்கரமாக தண்ணியை தேக்கி வச்சு ஒரு பயங்கரமான ஒரு வியூஸ். அப்படியே இங்கே ஒரு பெரிய ஒரு அணில் ஒன்று பார்த்தோம். காட்டு அணில், மர அணில், சாம்பல் நிற அணில் எப்படினாலும் சொல்லலாம். அது அருமையாக மரத்தில் விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே தான் மேலே போனோம்.
ஸ்கூல் பசங்களும் காலேஜ் பசங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. ஸ்கூல் பசங்களை அவங்க ஸ்கூல்ல இருந்து இந்த இடத்த சுற்றி பார்க்க கூட்டு வந்திருந்தாங்க. பிகாஸ் இது வந்து ஒரு ஈகோ டூரிசமும் கூட. அப்புறம் இங்கே கரண்ட்டும் எடுக்கிறாங்க. ஸோ அதையும் வந்து உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். இன்னும் மேலே இருக்கு. ஆத்தடி நீலாம் எரிக்கிற மாட்டேன் விஜி. இங்கேயே பார்த்துட்டு வந்துடுறியா? கேலரி 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 என்ன கொடுப்பியாம்பா? ஐயோ அவன் பேசுறதுக்கு சொல்றதே கேட்க மாட்டேன். அவங்க நம்பிக்கோம். உள்ளே வந்து தண்ணியும் ஸ்நாக்ஸும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ கையில் கொண்டு போயிடுறது ரொம்ப நல்லது. அப்போ இங்கே பாரு. மலைக்கு நடுவில் தண்ணியை தேக்கி வைக்கிறத நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இது எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்தது. ஏன்னா ஒரு கடலை கொண்டு வந்து மலை மேலே தேக்கி வச்ச அளவுக்கு அவ்வளோ அருமையாக அவ்வளோ தண்ணியை சேர்த்து வச்சுருக்குறாங்க. ரொம்பவே பார்க்கவே வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பாருங்களேன் மேலே கீழே விழுந்தால் ஒரு எலும்பும் மிஞ்சாது. அந்த பக்கம் பாருங்கள், அதுதான் பவர் ஸ்டேஷன். அங்கே தான் பவர் உற்பத்தி பண்ணுற ஒரு இடம். செம்மையாக இருக்குல்ல? இங்கே பாருங்க, இங்கே இவ்வளோ தண்ணி இருக்கு. ஐயோ இங்கே இவ்வளோ தண்ணி இருக்கு. ஆப்போசிட் நோ வாட்டர். எவ்வளோ தண்ணி இருக்கு. தண்ணியே இல்லை. நம்ம எங்கே நிற்கிறோம்? திறந்துட்டு கீழே அதான் மேட்டூர் டேம். மேட்டூர் டேம் மாதிரி பார்த்தேன். மேட்டூர் டேம் அதெல்லாம் தண்ணி இல்லவே இல்லை. அப்படி தானே? வீடியோ இந்த படி தான் நம்ம ஏறி. சரி வா போலாம். அதோடு அப்படியே கீழே வந்துட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி கரெக்டாக ஒரு நைட்டு ஒரு 10 o'clock வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டோங்க. நல்லா ரெஸ்ட்டுங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி மேலும் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும்.